கணவன்மாரை எதிர்த்து பேசுகிற பெண்களைத்தான் இந்த சமுதாயத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறோம். கணவன் ஒரு வார்த்தை பேசினால் மிகுதி 99 வார்த்தைகளையும் மனைவி பேசி முடிக்கிறார். ஒரு சின்ன விஷயம் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுகிற பொழுது மனைவி கதைக்கிற கதைகளை தாங்க முடியாமலே கணவன் விட்டு போய்விடுகிறார். எதை சொன்னாலும் எதையாவது கதைத்து பிரச்சனையை பெரிதாக்கி முடித்துவிட வேண்டும் என்கிற முடிவோடு சகோதரிகள் இருக்கிறார்கள். அதை பெருமையாக வேறு நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு இல்லறத்தினுடைய இனிமை என்பது இருக்கிறது. எப்பொழுது ஒரு பெண்ணினுடைய குரல் வீட்டுக்குள் உயர்ந்து விடுகிறதோ, ஒரு அறிஞர் சொல்லுகிறார், எப்பொழுது ஒரு பெண்ணினுடைய குரல் ஒரு வீட்டுக்குள் உயர்ந்து விடுகிறதோ அந்த வீட்டுக்குள் இருந்து நிம்மதி மெல்ல விடை பெற்று போய்விடும். அதற்காக உரிமைகளை பேசக்கூடாது என்று சொல்லவில்லை, பேசினால் 1000 வார்த்தைகள் வரைக்கும் பேசக்கூடாது என்று சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, நிறைய பிரச்சனைகள் மெதுவாக முடிக்க வேண்டிய, இலகுவாக கடந்து போக வேண்டிய எத்தனையோ அம்சங்கள் பேச்சுவார்த்தையினூடாக வளர்ந்து மிக பெரும் பிரிவுகளை நோக்கி திருமணத்தை கொண்டு போய் இரண்டாக உடைத்து வைத்திருக்கின்றன. கணவன் பேசுகிற பொழுது மௌனமாக கேட்க முடியாத மனைவியும், மனைவி பேசுகிற பொழுது கவனமாக காது கொடுக்க முடியாத கணவன்மாரும் இன்றைய சூழலில் உருவாகி இருப்பதனுடைய விளைவுதான் குடும்ப வாழ்க்கை இன்பமற்ற வாழ்க்கையாக நிறைய பேருக்கு மாறி போயிருக்கின்றன. மனைவி என்ன பேசினாலும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாத, அதை மொழிபெயர்ப்பு செய்ய முடியாத கணவன் என்ன பேசினாலும் அதை உள்வாங்கிக் கொள்ளாமல் அதற்கு மறுப்பு சொல்லிக் கொண்டே இருக்கிற மனைவி, இந்த 2 பேராலும் தான் இன்றைய கால சூழலில் நிறைய திருமணங்கள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த திருமண உறவை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம், இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற அடுத்த அம்சம், திருமண உறவில் இணைந்து கொள்கிற ஆணும் பெண்ணும் வேறானவர்கள் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவி மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் என்னை போன்று அவன் சிந்திக்கவே மாட்டான். ஒரு ஆண், அது கணவனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், என்னுடைய மகனாக கூட இருக்கலாம், ஒரு காலமும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை போன்று சிந்திக்க மாட்டான். அந்த இயல்போடு அல்லாஹ் படைக்கவில்லை. அதே போல ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி நிச்சயமாக என்னை போல சிந்திக்கவே மாட்டார். 2 வித்தியாசமான உணர்வுகள், 2 வித்தியாசமான திசைகளில் இருந்து வந்தவர்கள். ஆண் பெண் என்ற வேறுபாட்டோடு தான் அல்லாஹு தஆலா அங்கு படைத்திருக்கிறார். இந்த புரிந்துணர்வு வாழ்க்கையில் ஏற்படாத வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை எங்களால் ஒரு பொழுதும் உணர்ந்து கொள்ள முடியாது.